அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் புன்னகை இலக்கிய அமைப்பும் இணைந்து வழங்கும் இந்த இலக்கிய திருவிழாவில் பல விருதுகளை வென்றுள்ள படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அமைப்புக்கும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை பற்றி நிறையா பேர் நிறையா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, நிறையா போய்கிட்டே இருக்குது. இதில் முன்னோடின்னு நம்ம பார்த்தோம்னா மகிழ்ச்சிகரமான விஷயம் பார்த்தோம்னா பாரதியார் கவிதைன்னு சொல்லலாம். பாரதியார் வரியில் பார்த்திங்கன்னா, எமக்கு தொழில் கவிதை செய்தல், நாட்டு குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், அந்த மாதிரி வரிகளில் அடுத்ததாக பார்த்தோம்னா மறக்க முடியாத ஒரு சின்ன வரின்னு சொல்லலாம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த மாதிரி வரிகளெல்லாம் ஒரு இன்னுமே காலத்தால் அழியாமல் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கிற வரிகள். இதில் இன்னும் இணைந்துகிட்டே ஒரு செயின் மாதிரி, ஒரு கண்ணி மாதிரி இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் முதல் கவிதை எழுதுகிறவங்களை கண்டறிஞ்சு அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத புன்னகை இலக்கிய அமைப்பு மிக வெற்றிகரமாக தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. அதே போல் இந்த வருடம் சிறந்த படைப்பாளுமை விருதுகளும் செயல்பாட்டாளர் விருதுகளும் வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ எப்படி ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு அம்மா எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எப்படி ஒரு ஊக்கப்படுத்துகிறாங்க, அந்த ஊக்கப்படுத்துதல் மாதிரி இன்னும் சிறப்பான படைப்புகள் இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த விருதுகள் தொடர்ந்து வழங்க எனது நண்பர்கள் உற்றுணையாக இருந்து கொண்டு மிகவும் உதவிகரமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதேபோல் இந்த உதவிகள் இன்னும் தொடரும். இன்னும் வெற்றிகரமாக படைப்பாளிகளை கண்டறிந்து இன்னும் இந்த சமூகத்துக்கு சமூக படைப்பாளிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி இது எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சயின்ஸ் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிறோம், ஒருத்தர் ஊக்கப்படுத்துகிறோம், அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடிக்குள்ளே செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நல்லா செக்ரீட் ஆகும். ஸோ அது ஒரு உற்சாகம் பார்த்திங்கன்னா, அது இன்னும் அடுத்ததாக பாசிட்டிவ் சைடு இன்னும் நல்லா கொண்டு போகும். அதே மாதிரி இப்போ இவ்வளோ இந்த மிஷின் லைஃப், இந்த வாழ்க்கை எந்திரத்தனமாக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சமூகம் சார்ந்து சிந்திக்கிறாங்க, சமூகம் சார்ந்து இன்னும் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வரும்போது என்ன ஆகுனா, நமக்கு பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை சிந்தனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ இது என்னவா நமக்குள்ளே வரும்னா, நேர்மறை சிந்தனைகள் வரும்போது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருதோ, எதிர்மறை சிந்தனைகள் வருதோ, அப்போ அதில் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நிறையா சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுவே நேர்மறை சிந்தனைனா நமக்கு அதை அழிச்சிட்டு இன்னும் இளமையாக இன்னும் மேலும் உழைக்கணும், இன்னும் நிறையா செய்யணும், இன்னும் இலக்கிய பங்களிப்பு வரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வரும். இந்த மாதிரியான அமைப்புக்கு தொடர்ந்து எனது நண்பர்கள் சார்பாகவும் எனது இலக்கிய அமைப்பு சார்பாகவும் நாங்கள் இன்னும் செயல்படுவோம் என்று உறுதியளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.